சொல்றேனப்பா. ஆக ஆடி இந்த அம்மா பாடி காக்கி ஆக அழகான வரவேற்பு. ஆக இந்த பெண்மகளுடைய வரவேற்பில் அகம் மகிழ்ந்தேன். ஆக இந்த பெண்மகளையும் மன்னிக்க வேண்டும் ஒரு எண்ணம் தோன்றினால் எப்படி நம்ம கொல்ல கண்டு நான் சொக்கி நிற்கிறேன், கொல்ல கண்டு நான் சொக்கி நிற்கிறேன், காணாம நான் தள்ளி வைக்கிறேன், பாசமுள்ள தர்மம் மீத பாவம் என்று சொல்லாது, பிரிவினத்து கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது, புத்தி கட்ட தேடும் ஒளி வந்து பேசும், ஜாதி மத பேதமெல்லாம் ஒரு சென்ற போதும், வெற்றி வெறி வாசம் வெள்ளப்புள்ள தேசம். தங்கச்சி பேரு? தங்கச்சி பேரு வள்ளி. அழைத்து வரீங்களா? அழைச்சு வரேன் சாமி. தங்கையே தங்கையே அருமை தங்கையே தங்கச்சி தங்கச்சி நாய் கச்சிதுப்பா. என் பேர் நாரதரி, அவர் பேர் வீரத்தமிழ் சொன்னார். கதையுடைய சாரசப்படி உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி கிடையாதுங்க. ஏங்க எல்லா நாடகத்திலையும் அவங்கவுங்க அந்த கதாபாத்திரத்தை ஏத்தாப்புல அவங்க பேரை சொல்றாங்க. இந்த வள்ளிரம நாடகத்துல என் பேர் நாரதரி, அவர் பேரை கேட்ட வீரத்தமிழ்னு சொன்னாரு. உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அம்மா அம்மா உங்க பேரை தெரிஞ்சு எப்படியா உங்களை பேரை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நல்ல அறிவுரை புத்திமதிகளை சொல்லி கொடுப்பேன். நீலா எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? ஆக்கமும் நோக்கமும் இருந்து விட்டால் உலகத்துல வந்து தேக்கம் சரியா? ஆக உங்களுக்கு நோக்கம் இருக்கா? ஆமா நோக்கம் இருக்கனால இந்த இடத்துல இருக்கேன். ஆக எண்ணம் அது சரியா இருந்தால் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க சொன்ன. அப்படி கிடையாதுங்க. மனம் ஒரு குரங்குன்னு சொன்னேன், அது உங்களை தான் சொன்னேன். மனம் ஒரு குரங்குன்னு உங்களை தான் சொன்னேன், என்ன யாரும் சொல்ல கிடையாது. சரியா? நிதானத்தோட இருக்கனாலதான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேரு. சரி, அடுத்து அந்த அம்மாவை கூட்டு வரீங்களா? வாடா வாடா வாடா. கண்ணியின் கண்மணியே உன்னை காணாத கண் போட்டவே
இடத்துக்கு மேலோக வாசி பிரம்மனின் புத்திரர் நாரதர் மகரிஷி வந்திருக்காரு. அன்பு தங்கச்சி யாரே? அப்படியா? ஆமாடா. சாமியை பாத்தீங்களா? சாமியை பார்த்தாண்டா. ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? ஆசீர்வாதம் வாங்கிட்டாண்டா. நான் பார்க்கணுமா இல்லையா? ஆமாடா. சாமியை கொடுங்க. இதோ சாமி. என்ன ஒரு பணி புரிவோட அம்மா உடைத்தாடி தங்கச்சி சாமி நல்லபடியா பேசுவியா? ஆமாடா பேசினடா. வாயை வச்சுட்டு வேற இருந்து அப்ப தவிர பேசுறது இல்லையே தங்கச்சி. ஏன்னா எப்போதுமே நீ சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்ப, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. ஆமாடா. ஒழுங்கு மரியாதை கொடுத்தியா? அதெல்லாம் இடத்துக்கு வந்தவங்களுக்கு தக்க மரியாதை கொடுத்தேன்டா. சாமிக்கு ஒழுங்கு மரியாதை கொடுத்தியா? எல்லாம் கொடுத்தேன். பாப்பா கொடுத்தால? அவர் சாமி வந்தேன்னு பழம் கேட்டாரு. வாழைப்பழம் கேட்டாரு சாமி கிட்ட. ஆமாடா. பரிகை தவமுனிகே பரிகை தவமுனிகே பணமட்டு மகிழ்ச்சிகே வணங்கிடும் என்று வாழ்கிறீரே வாழ்வில் நம்பெறே பரத்தரும் மகிழ்ச்சிகே வணங்கிடும் என்று வாழ்கிறீரே வணங்கிடும் என்று வாழ்கிறீரே பரிகை தவமுனிகே. வள்ளுவர் கூட்டத்திலே கூடு அந்த விழலை வாழ்த்தி நெஞ்சிலே கொண்டாடி இருந்தபடி நல்ல வழியை காட்டக்கூடியவர்களே கண்டீர் சுவாமி. தாங்கள் எங்கும் காரணம் இல்லாமல் செல்வதிலே அப்படியே தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி இணக்கம் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உங்களது நல்ல ஆசைகளை கூறுங்கள் சுவாமி. வாங்க. தென்முளத்து பொன்மொழியாம் தமிழனும் தேவமரத்தை செவிக்கு பார்த்து எண்முடன் மகிழ இன்பம் கீதமாடி பண்புடன் மூலம் வந்த அன்புடன் வரவேற்ற அறிவு மங்கையே உமது பக்தியை கண்டு மெச்சினோம். என் திருவுருள் நல்லாசிரியர் உண்மையும் நான் வாழ்த்துகின்றேனம்மா. குன்றலிட்டு விளக்கொழியாய் கோடி கோடி இன்பங்களை பெற்று குமரக்கர் வல்வற்று என்று இன்புற்று வாழ்கணும் என் மனதாக வாழ்த்துகின்றேனம்மா. இதுக்கு கொஞ்சம் வாலியம் வைங்க. இந்த நாடக உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ண நினைச்சீங்கன்னா அதுல கொஞ்சம் கரண்ட் வைங்க. நாடக உலகத்துக்கு ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பேச்சு கிடையாது. அதை கூட அமர்த்தி போடுங்க, தேவையில்லை. நல்ல 4 தடவை சட்டி சோறு தின்றுருக்காரு. நல்ல கத்தட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, சும்மா அமர்த்தி கூட போடுங்க, கத்தட்டும். வாங்குற காசு சேரட்டும் உடம்புக்கு. அம்மா அரிசி உப்பு புளி மட்டும் தான் கல்ல வாங்கிட்டு போகும். அப்பெல்லாம் அப்படித்தான் வாங்கினாங்க. இப்போ வாங்கினாங்க. சம்பளம்லாம் கிடையாது. இப்ப என்ன பண்ண தெரியுமா? சம்பளமும் வாங்கி நல்ல ஆட்டோவுக்கு 250 ரூபா. இப்ப ஆட்டோ என்ன சும்மாவா இருக்கு? சும்மா உட்காந்து இறக்கி விடுறாங்க ஆட்டோ. 250 ரூபா இது மட்டும் வாங்கிட்டு போகாம வீட்டுல இருக்காது மயனுக்கு 4 வடை கொஞ்சோண்டு கெட்டி சட்னி கட்டி வாங்கி. யாருன்னு இவங்க சும்மா போறாங்க, நாங்க வாங்கிட்டு போறோம். குண்டலிட்ட விளக்கொழியாய் கோடி கோடி இன்பங்களை பட்ட குமரக்கல் வல்வற்று என்று இன்புட்டு வாழ்க்கை நடந்தார வாழ்த்துக்கின்றமா. உங்களை பத்தி சகலமும் தெரியும். யாரு நீங்க, எங்க இருந்து வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க எங்க போக போறீங்க, எல்லா விவரம் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க நாவால சொல்லணும், என்னுடைய செவியால கேட்கணுமாவா ஆசை. உங்க அண்ணனை பார்த்தேன் பேசன்ற எண்ணமே வரல, உங்க தோழியை பார்த்தேன் கேட்கணுன்ற ஆசை வரல. அப்படி இந்த இடத்துக்குரிய தலைவி நீங்கள் தான் என்பதை அறிந்து கொண்டேன். என்னமோ தெரியல,
உங்களை பார்த்த உடனே தான் என் மனசுல இருக்கலாம் சொல்லணும்ன்ற என்ன வருது. அதனால கேட்கக்கூடிய சில விவரங்களுக்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பாயா? எங்க அண்ணனை பாத்தீங்க, பேசணும்னு என்ன வரல. என் தோழியை பாத்தீங்க, என்ன கேட்கணும்னு என்ன வரல. ஆசை வரல. ஆமா சரி. இப்ப எங்க அண்ணன் பார்த்தானே நான் வள்ளிய பாக்கணும் அப்படின்னு பார்க்கணும். யார்கிட்ட கேட்டீங்க? எப்படிங்க என்ன பார்க்கணும்னு யார்கிட்ட கேட்டீங்க? எங்க அண்ணன் தானே. உங்க அண்ணன்ட்ட வந்து அதாவது இந்த இடத்துல சத்தம் கேட்டுச்சே என்னன்னு கேட்டீங்க? சத்தம் ஏதோ கேட்டது யார்கிட்ட? என்ன நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்ன சந்திச்சிருக்கீங்க, அதுக்கு காரணம் யாரு? எங்க அண்ணன் தானே. இல்லையே, யாரு உங்க சத்தம்? ஏங்க ஏன் சத்தம்? யாருக்கிட்ட கேட்டு நேரடியா நான் உங்களை வந்து பார்த்தனா? ஏங்க யார்கிட்ட கேட்டீங்க? தெரிஞ்சுக்கங்க. சத்தம் கேட்டுச்சு நாரத மகரிஷி உங்களுக்கு தெரியாது. கிடையாது. நினைத்த இடத்துக்கு நினைத்த மார்க்கத்துல போகக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்கு. நினைத்த மாத்திரத்துல போகக்கூடிய தன்மை இருக்கு. சரி, இப்ப நான் தானே உங்களை வந்து பார்த்தேன். நீங்க சத்தம் கேட்டதே என்ன விஷயம் எங்க அண்ணன்ட்ட கேட்டீங்க. எங்க பிறகு எங்க அந்த இடத்துக்கு எனக்கு முன்னாடி நீங்க வந்தீங்களா நான் வந்தேனா? இந்த இடத்துக்கு நான் தான் வந்தேன். அப்ப நீங்க தான் முன்னாடி வந்தீங்க. நான் தான் முன்னாடி வந்தேன். அப்ப இந்த இடத்துல சத்தத்தை கேட்டு நான் வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு சத்தத்தை கேட்டு எங்க அண்ணனை பார்க்காம நேரடியா என்ன வந்து நீங்க சந்திச்சிருக்கணுமா இல்லையா? அப்படி கிடையாது. ஏன் எங்க அண்ணனை சந்திச்சீங்க? எங்க முதல்ல அனுமதி வாங்கணும்னா முற்றிலும் கொள்ளல். உங்க அண்ணன்ட்ட அனுமதி வாங்கணும்ன்றது என்ன கிடையாது. அனுமதி கிடையாது. பார்த்தேன் உங்க அண்ணன் ஐயா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த கூட தங்கச்சி இருக்காங்க. இடத்துல தலைமைன்ற பொறுப்பு உங்களுக்கு சொன்னார்ல. சரியா? இங்க பாருங்க அப்படி சொன்னார்ல. அப்பதான் சொன்னேன் அழைத்து வாருங்க ஆசீர்வாதம் நான் கொடுக்குறேன். சரி எங்க அண்ணன் அனுமதி கேட்டு வரேன். நான் அனுமதி வேற பொருளோ தேடி இந்த இடத்துக்கு நான் வர கிடையாது. அனுமதி வேற. உங்கள்ட்ட யாசக வந்திருந்தா நீங்க உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். சரி எங்க அண்ணன் கிட்ட உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்க வந்தேன். ஏங்க நீங்க கொடுக்க வந்தீங்க அப்படினாக்க நீங்க வந்து நான் வந்தா தானே கொடுக்க முடியும். வள்ளியை சந்திச்சதானே ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். எங்க அண்ணன் பாத்தீங்க கேட்டீங்க. எங்க அண்ணன் சொன்னாரா அதுக்கு பிறகுதான். அது எப்படி கேட்கவே நீங்க பேசவே பிடிக்கலன்றீங்க. என் தோழியை சொல்றீங்க கேட்கவே என்ன பிடிக்கல அப்படிங்க. என்ன கேட்க பிடிக்கல காரணம்? என் தோழியை நீங்க எதுவுமே கேட்கவே இல்லையா? பேசவே இல்லையா? நீங்க பார்த்து பேசணும் சாமி. என்ன கேட்பியா? ஏதாவது தவறு இருக்கா என் பேச்சுல? உன் அண்ணனை பாத்துங்க பேசணும்ன்ற என்ன வரலன்னு சொன்னேன். காரணம் அவர் சொல்லிட்டாரு இந்த இடத்துல தலைமை பொறுப்புல என் தங்கச்சி இருக்கு பரன் மீது, அவங்ககிட்ட விவரம் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து உங்க தோழிய பார்த்தேன். அம்மா நீ யாருமான்னு கேட்டேன். கேட்டதுக்கு நான் வள்ளிக்கு தோழியா வந்திருக்கேன்னு சொல்லிருச்சு. அப்ப அங்கேயும் விஷயம் கிடையாது. ஆனா விஷயம் உள்ள ஆள் யாருன்னா இந்த இடத்துல நீங்க தான் என்பதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். முறையோ தட்டினா ஒருத்தே முறைதவரை தட்டினா ஒருத்தே. சரி முறையோ தட்டிய காரணத்தினாலே பிறக்கை பண்ணிட சிறப்புக்கு ஏற்பட்டுச்சு. முறைதவரை தட்டிய காரணத்தினால நீ எதை தேடி வந்தாயோ உன்னுடைய உடம்பெல்லாம் அதேவாகவே போக கடந்த சாபத்தை பெற்றவன் இன்றாகப்பட்டவன். ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நடந்தது என்ன நடக்க போறது என்ன நடந்து கொண்டிருப்பது என்ற முக்காலங்களையும் அறியக்கூடிய நாரத மகரிஷி உண்டு. அதே போல மகாலட்சுமி அந்த படத்துக்கு போய் வரக்கூடிய வல்லமை படுத்தவர்கள் அப்பேற்பட நாரத மகரிஷி என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க கேளுங்க. கேட்கிற கேட்கலாம் பதில் தர காத்துக்கிட்டே இருக்க. வாங்க சுவாமி. நீங்க அழகா சொன்னீங்க. தட்டுன்ற ஒரு விஷயத்தை தொட்டு பேசிருக்கீங்க. ஆமா தட்டுல பல வகையான தட்டு இருக்கு. வெண்தட்டு பொன்தட்டு செந்தட்டு. இந்த மூவகை தட்டை விட இந்த உலகத்துல நான் பெருசா நினைக்கிறது இந்த ரசிகருடைய கைதட்டுன்ற ஒரு விஷயம் தான். சரியா? அந்த கைதட்டுன்ற ஒரு விஷயம் எனக்கு மட்டும் கிடைச்சிட்டா அது என்னுடைய சுயநலமாயிரும். காரணம் தமிழ் என்னும் தட்டை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினால் அந்த பாராட்டு என்ற தட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நீ நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும். உதடுகள் ஒட்டுறது நல்லதா ஒட்டாமல் இருக்கிறது நல்லதா? தட்டுறதுல பல வகையான தட்டு இருக்கு. என்ன தட்டு இருக்கு? தட்டுறதுல தண்ணிக்குள்ள யாராவது தட்டி பாத்துருக்கீங்களா? வள்ளிநாயகம் தண்ணிக்குள்ள யாராவது தட்டி பாத்துருக்கீங்களா? தண்ணிக்குள்ள எப்படி தட்ட முடியும்? தட்டுனா சத்தங்க. அதே தண்ணியை போட்டு தட்டுறத பாத்துருக்கீங்களா? என்ன தண்ணியை போட்டு சொல்லுங்க. எங்க அண்ணன் சமயமுத்து மதுரையில இருக்காரு. தண்ணியை போட்டு தான் தட்டுவாரு. இங்க வருங்க தவறா நினைச்சுக்கிறாங்க. நான் எப்பவுமே எல்லாத்தையும் மேன்மையா பெருமையா சொல்லுவேன். நாடக உலகத்துல தண்ணியை போட்டு வாசிக்கிற ஒரே வாத்தியம் கஞ்சிரா. இந்த கஞ்சிரா என்று சொல்லக்கூடிய வாத்தியத்தை வாசிக்க தெரிஞ்ச ஒரே ஆளு மதுரை சங்கத்துல யாருன்னா சமயமுத்தன். வேற யாருமே வாசிக்க தெரியாதா? அவர் வாசிப்பாருங்க. அவர் வாசிப்பாரு. என்னன்னு எதுக்கு எடுத்தாலும் குறிப்பிட்ட சொல்றீங்களே. நாடக உலகத்துல வேற யாரும் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. கஞ்சிரா வாசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நாடக உலகத்துல தண்ணியை போட்டு மதுரை சத்தியமா சொல்றேன் தண்ணியை போட்டு வாசிக்கிறது ஒரே ஆளு. நீங்க தானே கை தட்டினது வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க. வாய் இல்ல அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயத்தை நான் பாராட்டுறேன். என்ன பேசுறாலும் அப்படியே பிரட்டி போட்டு பேசுறேன் பத்தியா? நானும் பதில் கொடுப்பேன். நானும் பேசுவேன். சரி நான் கேக்குறேன். சரி உங்களுக்கு தண்ணியில வாசிக்க தெரியுமா? தண்ணியில என்ன வாசிக்க தெரியுமா? என்ன வாசிக்கணும்? எனக்கு தெரியும். தண்ணியிலே வாசிக்க எல்லாத்துலயும் வாசிப்பீங்க. அப்படி கிடையாது. ஜலதரங்கம் சொல்லக்கூடிய இசைக்கருவி. ஆமா இந்த ஜலதரங்கம் சொல்லக்கூடிய இசைக்கருவில தண்ணி ஒரு சொட்டு அளவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுதி மாறிக்கிறோம்.
அப்ப சுதியோட இருக்குன்னா ஜலதரங்கம் சொல்லக்கூடிய இசைக்கருவில ஒரு சொட்டு தண்ணி குறைஞ்சிடக்கூடாது. இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? அதான் தண்ணியிலே வாசிக்க, அதை நான் வாசிப்பேன். அதனாலதான் சொன்னேன் ஜலதரங்கம் வாசிக்க தெரியும்னு சொல்லுங்க. அது நிறைய விஷயம் இருக்கு. கொஞ்ச நேரம் சொல்லிட்டு என்ன கைத்தட்டல் கேட்கிறேன். வந்ததுல சும்மா நின்னா கூட கைத்தட்டு. அமைத்திருப்பது பேசுவது தமிழ் கையில வைத்திருப்பது கவன் தமிழுக்கு கடவுள் முருக கடவுள் தமிழுக்கு தலைவன் யாரு சிவபெருமான். ஆக தமிழ் சங்க செயலாளர் யாரு? அவர்தான் எம்பெருமான் முருகப்பெருமான். சங்க செயலாளர் தமிழ் சங்கத்துக்கு அவர்தான் செயலாளர். தலைவரே அவர்தான். முதல் சங்கத்துக்கு தமிழுக்கு தலைவர் யாரு? செயலாளரா? ஆமா சொல்லுங்க. முதல் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தவர் முருகப்பெருமான். செயலாளர் பொருளாளர் எல்லா வகுத்து வச்சிருக்கீங்க. மொத்தம் அதுல உறுப்பினர்கள் அங்கம் வகித்தவர்கள் எல்லாருமே தமிழ் சங்க புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. ஆக அப்படிப்பட்ட இடத்துல தமிழுக்காக தொண்டாட்டம் வந்திருக்கீங்க, தமிழ் கடவுளுக்கு தொண்டாட்டம் வந்திருக்கீங்க. தமிழுக்காகவும் தொண்டாட்டம் வந்திருக்கு, தமிழ் கடவுளுக்காக தொண்டாட்டம். நமது மொழி அப்படியே தமிழ் கடவுள் அவருக்கு தொண்டாட்டணும். நம் பேசுகிறது தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழியைக்கும் தொண்டாட்டணும் நம்ம கடமை இல்லையா? ஆக அப்படிப்பட்ட தமிழுக்காக தொண்டாட்டிய தமிழ் கிழவி. தமிழ் கிழவி யாரு? அவ்வை. அவ்வை பட்டி வாங்க. யார கல்லெடு தெரிஞ்ச முதுகுல சொட்டு விழுந்தோடனே. ஆக தமிழுக்காக தொண்டாட்டிய கிழவி தமிழ் கிழவி. தமிழ் கிழவி அவ்வை பாட்டி. அவ்வை மூதாட்டி. மூதாட்டி. தமிழ் தாத்தா. தாத்தா யாரு? சுவாமிநாத ஐயர். ஆக தமிழ் தந்தை. தந்தை யாரு? அவர்தான் மறைமலை அடிகளார் என்று சொல்லக்கூடியவர். ஆக அப்படிப்பட்ட நிறைய தமிழுக்காக தொண்டாட்டியவர்கள் எத்தனோ பேர் இந்த பூலோகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. அதுபோல நீங்க கையில வச்சிருக்கிறது நான் கவனம் வச்சிருக்கேன். கவனம் அப்ப வில்லு இருந்தா என்ன இருக்கணும்? வில்லுனாக்க அம்பு இருக்கணும். அப்ப உங்க கவன்ல என்ன இருக்கு? கவன்ல என்ன இருக்கு? தேனும் திணைமாவும் இருக்கு. தேனும் திணைமாவும் வச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் திணைமாவும் வச்சிருக்கேன்னா வரக்கூடிய பறவைகள்ல வந்து பசியா 4 அறிவு கொண்டது பறவையினங்கள். வரக்கூடிய பறவைகளை பசியோட கொலை பசியோ உயிர் பசியோ நம்ம செய்யக்கூடாது. வரக்கூடிய பறவை இனங்களுக்கு ஏற்கனவே தேனும் திணைமாவும் இந்த கவன்ல வச்சு ஆலோலம் சோ அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய பறவைகள் அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடும். அதற்காக நான் தேன் டைமாவும் கவனில் வச்சிருக்கேன். ஆலோலம் சொன்ன பறவைகளுக்கு உணவளிக்கிறீங்க. வீட்டுல கணவனுக்கு சோறு போட்டா அதுக்கு பேரு என்ன? சாதம். சாதம் தாங்க. ஆமா. அவருக்கு சோறு போடுறதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். சோறு போடுறதுக்கு பணிவிடைன்னு சொல்லுவாங்க. அதே வந்திருக்க விருந்தாடிக்கு சோறு போட்டா உபசரிப்புன்னு சொல்லுவாங்க. விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க. அதே வாசல்ல இருக்க ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு அடியாருக்கு ஒரு பரதேசிக்கு சோறு போட்டா தாளம் சொல்லுவாங்க. யாசகம்னு சொல்லுவாங்க. யாசகம் சொல்லுவாங்க. அதே தெய்வத்துக்கே போய் சோறு போட்டா அது வந்து படைகள் சொல்லுவாங்க. படைகள் அமீர்பாகம் இடுதல். அமீர்பாகம் இடுதல் படைகள் இடுதல்னு சொல்லுவோம். வீட்டுல இருக்க தண்ணினா சாதம் குடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? தண்ணீர். அதே கோவிலுக்கு போனா தீர்த்தம். தீர்த்தம். வீட்டுல சாப்பிடுவோமே சோறு சாதம். உள்ளே போனா பிரசாதம். பிரசாதம். வீட்டுல சமப்பம் எத்திக்கிறான் இடம் அடுப்படி. அதே கோவில்ல மடப்பள்ளி. மடப்பள்ளி. அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் வீட்டுல படுக்கிற இடத்த என்ன படுக்கை அற, கோவில் இருந்தா பள்ளி அற. இத ஒரு விஷயம். வீட்டை கூட்டினா வீட்டு விளக்கு மாறு. அப்ப கோயிலுக்குள்ள இருந்தா அப்ப கோவிலுக்குள்ளயா திரு அழகுன்னு பேரு. திரு அழகுன்னு பேரு. அப்ப பாத்தீங்களா இடத்துக்கு தான். கோயிலுக்கு வெளியே இருந்தா இதுல ஒரே ஒரு விஷயம். இந்த கோவிலுக்கு சாதாரண தண்ணி கோவிலுக்கு போனா தீர்த்தமா வரும். சாதம் கோவில்ல பிரசாதம் எல்லாமே மாறி புனிதமாக வெளியில வருது. உள்ளதுக்கு போகும்போது சாதாரணமா போகுது, வெளியில வரும்பொழுது புனிதமா மாறுது. ஆனா இந்த உலகத்துல மனிதன் மட்டும்தான் கோவிலுக்குள் எப்படி போனானோ அதே போலவே கொஞ்சம் கூட மாறாம அதே போலவே வெளியில வர்றான். தார்மீகம் என்பது ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்துதல். அப்ப எல்லாத்தையும் ஒரு மனிதன் தெய்வ ஒரு மனிதன் ஒரு கோவிலுக்குள் சென்று ஒரு தெய்வத்தை வழிபட்டால் மன அமைதி அடையும். அப்ப நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஒரு மனிதன் கோவிலுக்குள்ள எப்படி போறானோ அதே மாதிரியே வரக்கூடிய தன்மை நம்மளாக மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும்தான். எல்லாமே மரம் கோணால எல்லாம் மரம்
கோணலானால் நூலை பிடி. உன் மனம் அது கோணலானால் நல்ல நூல்களை படிக்க வேண்டும், நல்ல நூல்களை படிக்க வேண்டும். எல்லாத்தையும் படிக்க கூடாது. மரம் கோணலாச்சுன்னா நூலை பிடிக்கணும். ஆமா. மனிதனுடைய மனம் கோணலாச்சுன்னா ஆமா நூலை மரத்தை வாச்சிட்டு பார், மனத்தை பேசிட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல பேசும் பொழுது நல்ல விஷயங்கள் தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர். ஆக இப்படி தமிழை இருவரும் பேசினால் தமிழ் சிறக்கும். தவத்தை ஒருவர் செய்தால் மட்டுமே இந்த தவத்திற்கு சிறப்பு. செந்தமிழ் நாடனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. சொன்னவர் யாரு? பாரதியார் சொன்னாரு. உண்டாஸ் கட்டிய மூத்த புலவர் பாரதியார். ஆமா. இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டா. எத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழி இந்த உலகத்துல நான் கேட்டதே இல்லைன்னு சொல்றார் பாரதியார். சுந்தர தெலுங்கிலே பாட்டி செய்ப்போம் சொன்னாரு. ஆமா. சுந்தர தெலுங்கிலே பாட்டி செய்ப்போம். சுந்தரம் என்றால் அழகு, அழகு நிறைந்த மொழி தெலுங்கு என்று சொன்னார். ஆமா. பாத்தீங்களா? அவருக்கு எத்தனை 14 மொழிகள் தெரியுமா? யாருக்கு? பாரதியாருக்கு. அத்தனை மொழிகள் தெரிந்தவர். வாங்க நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், பொல்லாத உலகத்துல வாழ்ந்து பொல்லாத உலகம். ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா ஒரு மனிதனை பத்தி பேசும் பொழுது அப்ப எப்ப தெரியும்னா ஒரு மனிதன் இருந்ததுக்கு பிறகு தெரியுமா. இப்ப நல்ல ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்ல மனுஷன்பா, இந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கான், அதுக்குள்ளே இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுவான். அதே போல ரொம்ப தீய குணங்கள் உள்ளவங்களை எப்படி சொல்லுவான், டேப்பா இவெல்லாம் எப்பவுமே செத்துருக்க வேண்டியது, ஆனா இன்னமும் இந்த பூமிக்கு பாரத்துக்கு இன்னமும் இருக்குதான் அப்படின்னு பேசுவோம். அப்ப நம்மள எப்ப ஒரு நல்லது கெட்டது நல்ல மனுஷன் அப்படின்னு எப்ப தெரியும் இருந்ததற்கு பிறகுதான் தெரியுமா. நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இல்லாத பொழுதும் நம்மளுடைய பேராகப்பட்டதை இந்த உலகத்திற்கு பதிவிட வேண்டும். வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தாரு. இவர் மேல சுத்த சைவ சன்மார்க்கத்தை ஆரம்பித்ததற்காக வழக்கு எங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு வாய்தா போய்கிட்டு இருக்கு. போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய நீதியரசர் தெரியுமா, ஜட்ஜு இவர் என்ன சொல்லிடுறாரு, அடுத்த வாய்தாவுக்கு ராமலிங்க அடிகளார் வர வேண்டும் வாய்தாவுக்குன்றார். இப்ப உடனே நீதிமன்றத்துக்கு வர்றாரு. வழக்காடு மன்றத்துக்கு வரும்பொழுது அங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் ஏன்னா மனிதன் உண்டு, மனிதன் மாணிக்கம் உண்டு, மனிதனுள் கடவுள் உண்டு. யாரு? ராமலிங்க அடிகளார், வள்ளலார். இந்த வள்ளலார் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே அங்க இருக்க காவல் பண்ணி இருக்க காவல்துறை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க. நீதிமன்றம்னா அங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்ப வழக்காடு மன்றத்துக்கு உள்ள வர்றாரு. வந்த உடனே அங்க இருக்க எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடுறாங்க. இந்த வழக்குக்கு நீதி சொல்வார் பாத்தீங்களா, நீதி அரசர் ஜட்ஜு, அவரும் தன்னுடைய இருக்கையிலிருந்து எந்திரிச்சு சுவாமி நமஸ்காரம்ன்றார். யாரு? ராமலிங்க அடிகளார். இப்ப இவங்கெல்லாம் கும்பிட்டது சரி, இவரை எதிர்த்து வழக்கு தொடுத்தார் பாத்தீங்களா, அவரு என்ன பண்ணாரா, எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டாராம். இப்ப ஜட்ஜுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நீதி அரசருக்கு. ஐயா நாங்கெல்லாம் அவரை கும்பிடுறோம்னா அவரை மனிதனாக நினைக்கிறோம், அவரை கடவுளாக நினைக்கிறோம், அதனால நாங்க அவரை கையெடுத்து கும்பிடுறோம். நீ அவரை எதிர்த்தே வழக்கு தொடுத்திருக்க, நீ ஏன் அவரை கும்பிட்டேன்னு கேட்டாரா. அப்பதான் அதுக்கு அவர் சொன்னாரா, என்னமோ தெரியல, அவரை பார்த்தவனே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு, அதனால நான் கையெடுத்து கும்பிட்டேன்னு சொன்னாராம். சொன்ன உடனே அந்த வழக்கு தள்ளுபடியான்றது. ஆக சில பேரை பார்த்தவனே கும்பிடணும்ன்ற எண்ணம் வருது, சில பேரை பார்த்து கும்பிட்டு தொலைக்கலைன்னா போச்சுனா ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுவானேன்னு பயத்திலே கும்பிடுறது இருக்குல்ல உலகத்துல. அந்த வகையில மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மெச்சும்படி வாழ வேண்டும். 4 பேர் நீங்க சொன்னது போல மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா தெய்வமே கடைசி. இப்ப முதல்ல யாரு வச்சிருக்காங்க, பெற்ற தாயை வச்சிருக்காங்களா. ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் என்ன பண்றாரா, கோவிலுக்கு போறான். கோவிலுக்கு போய் தெய்வத்தை கேட்கிறான், நான் உன்னை நேர்ல பார்க்கணும், நான் உன்னை நேர்ல பார்க்கணும் தெய்வத்தை கேட்கிறேன், சாமியை கேட்கிறேன். அப்ப என்ன பண்ணுது சாமி, சரி நான் உனக்கு என்னுடைய நேர்ல பார்க்கணும் ஆசைப்படுறேன், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னாக்க எப்படி பார்க்கலாம், எப்படி எனக்கு தெரியும். மனிதர்களாக எல்லாரும் இப்படி ஊர்ல மக்கள்லாம் வழியில் நடமாடுவாங்களோ அந்த மாதிரி மனிதருக்குள் நான் இருப்பேன், ஆனா என்னை நீ பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு எப்படி எனக்கு எல்லாமே மனிதர்களாக இருப்பாங்க நடமாடுவாங்க, எனக்கு எப்படி நீ தான் வந்திருக்கணும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் தெய்வம் சொன்னிச்சான், பூலோகத்துல நாளைக்கு ஒரு கால்ல ஒரு சோடி செருப்பு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கால்ல ஒரு ஜோடி செருப்பு, இன்னொரு கால்ல மற்றொரு ஜோடியோட செருப்பு, இப்படி கால்ல மாத்தி மாத்தி செருப்பு போட்டுக்கிட்டு பூலோகத்துல நடந்து போவாங்க. அவங்க உருவத்துலதான் நான் வருவேன் அப்படின்னு சாமி சொல்லிச்சான். என்ன பண்ணிட்டா மறுநாள் தெய்வத்தை பார்க்க போறேன் ஒரே சந்தோஷம், சாமியை பார்க்க போறேன் சாமியை பார்க்க போறேன் அப்படின்னு.
மறுநாள் காலையிலே 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் கிளம்பி என்ன பண்ணிட்டான், இங்க இருந்து அவங்க வீட்டுல இருந்து பக்கத்துல போய் ரோட்ல நிக்கிறான். நின்று வர்றவங்க போறவங்க பூரா காலில் பார்த்துட்டே இருக்க. என்ன காரணம்? அப்ப யாராவது மாத்தி மாத்தி செருப்பு போட்டு வருவாங்க. யாரு மாத்தி மாத்தி இந்த ஜோடி செருப்பு போட்டு வர்றாங்களோ அவங்க உருவத்துலதான் சாமி வருவார். இப்ப இன்னைக்கு பாத்திரலாம் அப்படின்னு போறான். காலையில போறவே பாக்குறான். யாருமே கண்டுபிடிக்கவே முடியல. வசதி மத்தியானம் ஆயிருச்சு, இரவு நேரம் ஆயிருச்சு, கடைசி இரவு நேரம் ஆயிருச்சு, 11 மணி ஆயிருச்சு. யாருமே பார்க்கவே முடியல. அங்கேருந்து சோர்ந்து போய் என்ன பண்றான், ஆகா சாமி நம்மளை ஏமாத்திருச்சு, நேரில் வர்றேன், நம்மள உன்னை நான் பாக்குறேன்னு சொல்லிச்சு, காட்சி கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, ஆனா சாமி ஏமாத்திருச்சு அப்படின்னு வேதனையோட அப்படியே நொந்து போய் வீடு வர்றான். வீடு வந்து பார்த்தா பெத்த தாய் இருக்கா பார்த்தீங்களா, அங்கேருந்து பதட்டத்துல ஆக நம்ம பிள்ளை காலையில போன பிள்ளை இன்னும் வரலையே, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே, பிள்ளைய கணமை அப்படின்னு பதட்டத்தோட வேகமா உடியாந்து அந்த ரோட்ல நிக்கிறா. அங்கேருந்து இறங்கி வர்றான் பிள்ளை. இறங்கி வரும் பொழுது அப்பதான் பதட்டத்தோட காலையில போனவர ஆளை காணமே, பெத்த தாய் வேதனையோட இருக்கா. அப்பதான் ரொம்ப மனசு வந்து போயிடு, ஆகா என்ன ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் காலையிலேருந்து இரவு நேரம் 11 மணி ஆயிடுச்சு, எல்லா காலையும் பார்த்தா தெய்வத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு என்ன பண்றா. அப்ப நம்ம தாயை மட்டும்தான் இன்னும் பார்க்கல அப்படின்னு தாயோட காலை பார்த்தானா. அந்த மாத்தி மாத்தி பெற்ற தாய் அந்த செருப்பை போட்டுக்கிட்டு நிக்கிறாளாம். அப்படிதான் பார்த்தானா. நம்ம உலகத்தையே சுத்துறான், சாமியா பார்க்கணும், சாமி எங்கேயுமே கிடையாது, நம்ம தாய் தான் நமக்கு தெய்வம்னு அப்போதைக்கு அவனுக்கு புரிஞ்சுச்சான். அதனாலதான் பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம். உலகத்துல தன் உயிரை கொடுத்து இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை கொண்டு வரக்கூடிய தன்மை பெற்ற தாய்க்கு மட்டுமே உண்டு. அதனாலதான் தாயை முதல்ல வச்சிருவாங்க. அதான் உண்மை. அதே அந்த பெற்ற தாய் என்ன பண்ணுமா, அந்த வயிறாகப்பட்டது குளிர வேண்டுமா. ஒரு பெற்ற பிள்ளை, ஆகா இப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றிருக்கமே அப்படின்னு இந்த வயிறாகப்பட்டது குளிர வேண்டுமா. தந்தை என்ன பண்ணுமா, தோளை மரலையும் தூக்கி கொண்டு சுமக்கக்கூடியவர் தந்தை. தன் காணாத உலகத்தை நீ காண வேண்டும் என்று உலகத்தை சுற்றி காட்டக்கூடியவர் யாரு, தந்தையாகப்பட்டவர். அந்த தந்தையோட மனசு மகிழ வேண்டுமா. அதே போல கற்றுக் கொடுத்த குரு இல்லாத வித்தை கூட்டு வித்தைக்கு சமம் சொல்லுவாங்க. குருநாதர் கற்றுக் கொடுத்த இந்த வித்தையை நம்ம அதை பகிலும் பொழுது, வெளியில அந்த திறமையை காட்டும் பொழுது, இப்பேற்பட்ட மாணவனை நம்ம ஆளாக்கி இருக்கமே அப்படின்னு குருவாகப்பட்டவருடைய அந்த நெஞ்சம் மகிழ வேண்டுமா. அதே போல தெய்வம், 4வது தெய்வம் இல்லாம அந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. தெய்வம் பார்த்து கொடுப்பதை, அதனாலதான் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தெய்வம் நம்பிக்கை அப்படின்னு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னாக்க, நம்ம வீட்டை விட்டு கிளம்புவோம், ஒரு வேலை கிளம்புவோம், நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை. எவ்வளவுதான் தைரியம் தன்னம்பிக்கை இருந்தாலும் என்ன பண்ணுவோம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அப்படியே கோவில்ல போயிட்டு நான் தெய்வத்தை வேணும், நான் போற காரியம் நல்ல காரியமாக நடக்கணும் அப்படின்னு தெய்வத்தை நம்ம வேண்டிக்கு போவோம். அதான் தெய்வ நம்பிக்கை. 4வது தெய்வம். அப்ப இவங்க 4 பேர் மெச்சும்படி இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து காட்டுற உலகத்துல பிள்ளையா பிறக்கிறது பேச கிடையாது, பிள்ளையாக பிறக்கிறது பேச. நம்மளுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு வழியில பதிவு செய்ய வேண்டும். அதனாலதான் 4 பேர் மெச்ச வாழணும். இந்த 4 பேர் போன பாதையில போகணும். ஏன் 4 பேர் போன பாதையில போல சொல்றாங்க என்ன கேக்குறீங்களா? ஆமா, 4 பேர் சந்தேகம் எப்படி வாக்குறீங்களா? உங்க ஆளா இவர்தானே உங்களுக்கு ஆளு, கை தட்டுறாளு அப்படி கிடையாதுங்க. ஏங்க அங்க இருங்க, வாதி பிரதிவாதி. ஆமா சரியா? இந்த தெராசுன்ற இடத்துல ஒரு பக்கம் ராதாசிரி, இன்னொரு பக்கம் ஆவியூர் கார்த்தியன் 2 பேர் இருக்கும். இதுல நீதிமான்களாக இருந்து நடும் உள்ளாக இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் நாடகத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்கள். இந்த ஒருத்தர் மட்டும் அவர் உங்களுக்கு தட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன விஷயம்? காரணம் என்னங்க, மட்டும் தான் தட்டுறாரு. அது சரி, பேசுனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தாய் குழந்தை, சும்மா தட்டுறீங்க எதுக்குன்னு கேக்குறேன். நீங்க தாய் குழந்தை தானே, வீட்டுல சோறு ஆக்கிருக்கீங்களா? இந்த தாய் குழந்தை நாங்க சோறு ஆக்கினாதான் நீங்க சாப்பிட முடியும். நாங்க இல்லனாக்க நீங்க இருக்க முடியுமா? முதல்ல சொல்லுங்க. சோறு ஆக்குறப்ப இப்படி மொத்த சோரியும் அள்ளி பாக்குறீங்க, ஒரு பருக்கையே தானங்க அள்ளி பாக்குறீங்க. அதெல்லாம் ஆரம்பத்துல நாடகத்துக்கு அண்ணன் ஒரு ஆளுங்க, ஒரு ஆளு கைதட்டினால எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. மத்தவங்களும் பாக்கலையா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்ல. இவரே நீங்க ஏங்க தவறு நடக்கும்ல, ஒரு தவறான தீர்ப்பு நீ சொல்றது தப்புப்பான்னு சொல்லிடுவாங்க கூட்டத்துல. அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு அர்த்தங்க. நீங்க மேடைக்கு வந்துட்டா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பேசும்பொழுது கை தட்டினா. உங்களை பார்த்ததுல இருந்தே கை தட்டுறாரு, அது எனக்கு புரியல என்ன காரணம். இப்ப தெரிஞ்சிருச்சீங்களா? அப்புறம் என்ன ஏங்க, மதுரைன்னா சும்மா கிடையாது. இங்க ஒரு ஆளு கூட்டி வந்திருக்கீங்களா? திருவாரூர்ல பிறந்தால் முத்தி, திருவையாறுல வாழ்ந்தால் முத்தி, காசியில போய் இறந்தால் முத்தி. என்னால திருவாரூர்ல பிறக்க முடியாது, திருவையாறுல வாழ முடியாது, காசியில போய் இறக்க முடியாது என்று சொல்லுவாங்க. ஒரு தடவை வாயை திறந்து மதுரை என்று சொன்னாலே வாழ்க்கை முத்தி. பாத்தீங்களா? அதனாலதான் எம்பெருமான் முருகப்பெருமான் 64 திருவிளையாடல்களை மதுரை என்பதனை திகழ்த்தினார். எல்லா ஊர்லயும் இவர் இறைவனுடைய பாதம் மண்ணில் பட்டது.
மதுரை மண்ணை மட்டும் தன்னுடைய தலையில சுமந்தாருங்க. தலையில சுமந்தாரு. ஆமா. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டம் பேசுங்க. இல்ல சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. நீங்க எது சொன்னாலும் பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன். நீங்க பின்னாடி அப்படிலாம் சொல்ல கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, சேர நாடு வாதி இருங்க, வாதி பிரதிவாதி அப்படி சொல்றீங்க. 2 பேருக்கு 2 திராசு, நீங்க முள்ளு அப்படின்னு. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நாம் கற்றதை பலர் அறிய பகிரே. உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்றதை விட நாம் கற்றதை நல்ல விஷயங்களா வந்தோமா மக்களுக்கு 4 விஷயங்களை சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க நாட்டை பத்தி பேசுற, அதுக்கு சொல்றேன். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு வேளமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. சேர நாடு கேரள பகுதியை சொல்லுவான். பாண்டிய நாடு முத்துக்கள் உடைத்தக்க மதுரைம்பதி. தூத்துக்குடியில விளையக்கூடிய முத்துக்களை வணிகம் செய்யப்படுகின்ற இடம் மதுரை. அதனால சொல்றோம். பாண்டிய நாடு முத்துடைத்து. முத்துனா ஆழ்கடல்ல தான் கிடைக்கும், மதுரையில கடலே கிடையாது. ஆமா. அப்ப முத்து எங்க கிடைக்கும்? தூத்துக்குடியில. அப்ப அங்கே போய் எடுத்தார்கள். ஆழ்கடல்ல மூழ்கி முத்து, ஆழ்கடலே மூழ்கி எங்க தூத்துக்குடியில எடுத்த முத்து இப்ப விற்பனை செய்யற இடம்னு இருக்குல்ல, எடுத்தாச்சு. ஒரு பொருள் இருக்கு, கொண்டு போய் இப்ப நீங்க புழைக்க வந்த இடம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வணிகம் செய்தது ஏற்ற இடம் அப்படின்னாக்க மதுரை என்பது அங்க கொண்டு. அதனால முத்துடைத்து சொல்லுவாங்க. பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து. சேரம் நாடு வேதமுடைத்து. வேதம்னா யானை தந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், யானைகள் நிறைந்த பகுதி, அதனால கேரள மாநிலம் சொல்றான். சோழ நாடு சோழடைத்து. தஞ்சை நெற்களஞ்சியம் எப்பொழுதுமே வேளாண்மை செழித்தோங்கி வளரக்கூடிய இடம். ஆமா, பஞ்சம் பட்டினி என்பதே இங்க கிடையாது, ஆத்து பாசம் நிறைந்த இடம். அதனால சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்றோம். பல்லவ நாடு எதற்கு சிறந்த? சிற்ப கலைகளே சிறந்த நாடு. அதே தொண்டை நாடு. தொண்டை நாட்டுக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்கு இல்லையா? ஏகப்பட்ட சிறப்பு. நீ சொல்றீங்கல்ல மதுரை உங்களுக்கு சிறப்பு இருக்கு அப்படின்னு. எல்லா நாட்டுக்கும் சிறப்பு இருக்கு, எல்லா நாட்டுக்கும் சிறப்பு கிடையாது. எங்களுடைய நாட்டுக்கு என்ன சிறப்புன்னா ஒருபடி அதிகம். எல்லா நாட்டுக்கும் சிறப்பு, என்னுடைய நாட்டுக்கு ஒருபடி அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஆழ்வார்கள் முதல்ல பேசுங்க, ஆழ்வார்கள் எல்லாமே பிறந்த நாடு எங்களுடைய தொண்டை நாடு. அதே போல பாருங்க, 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள் கொஞ்சம் நஞ்ச பேர்லாம் கிடையாது, 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு எங்களுடைய தொண்டை நாடு. அதே போல உலக புத்துமறை நூல் என்று சொல்லக்கூடிய திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் பிறந்த நாடு எங்களுடைய நாடு. இப்பேற்பட்ட மகான்கள்லாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னா எங்க நாடு பெருமை வாய்ந்த நாடு தானே. எங்க நாட்டுக்கு என்ன குறைச்சல்னு கேட்கிறேன். அதனாலதான் ஒருபடி. அதனால பாருங்க, எல்லா எங்க நாட்டுக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்க, ஆன்றோர் தொண்டை நாடா, ஆன்றோர்களும் சான்றோர்களும் படித்த அறிவாளிகளும் மாமேதிகளும் நிறைந்திருக்கக்கூடிய இடம் எங்களுடைய தொண்டை நாடு. எங்க நாட்டை தான் சொல்லியிருக்காங்க. தொண்டை நாட்டுல படிச்சவங்க இருக்காங்கன்னா, திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் பிறந்தது உங்க தொண்டை நாடுன்றீங்க. அவர் எங்க அரங்கேற்றம் பண்ணாரு? நாம என்ன இருங்க, அத கேட்கல. நீங்க சொன்னதுக்கு தான் நான் பேசியிருக்கேன். இருங்க, அப்படி பார்க்க போனா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லக்கூடியவர் யார் கேட்கிறேன்? சோழ நாட்டிலே பிறந்தார். உலக பொதுமறை நூல் திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினாருன்னா சான்றோர்கள் படிச்சவங்க தொண்டை நாட்டுல அரங்கேற்றம் பண்றீங்க வந்தாரு. நான் சொல்றேன், நீங்க பேசுறீங்களா? பிறந்த நாட்டுக்கும் பெருமை, போகின்ற இறந்த நாட்டுக்கும் பெருமை. இப்ப ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த ஒரு மதுரை தானே, மதுரைக்கார தானே. இந்த கார்த்திகேயன் அப்படின்னா உங்களுக்கு பேரு புகழ். இங்க வர்றீங்க, நல்லா பேசுறீங்க, மக்கள்லாம் நல்லா கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. இந்த பேரும் புகழ் உங்க ஊர்லயே வாங்க வேண்டியதானே, ஏன் இங்க வந்து வாங்குறீங்க? நீங்க பிறந்தது அங்க, நீங்க பேர் வாங்குறது இங்க தானே. இது எல்லாருக்கும் ஏத்துக்கும். சோழ நாட்டிலே பிறந்தாரு யாரு, கம்பராகப்பட்டவர். பாண்டிய நாட்டிலே முக்தி அடைந்தாரு. அந்த மாதிரி அதை நான் சொல்ல கிடையாது. எல்லா நாட்டுக்கும் சிறப்பு. இங்க இருந்து அங்க இருக்காங்க, அங்க இருந்து இங்க சிறப்பு சேர்த்தாங்க. எங்களுடைய நாடு ஒருபடி மேலேன்னு சொன்னீங்க, ஒரு படி மேலேன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதுக்கு தான் புரியுதா, நான் கேட்கறது புரியுதா? திருவள்ளுவர் தொண்டை நாட்டுல பிறந்தாருங்க. திருவள்ளுவர் தொண்டை நாட்டுல பிறந்தாரு. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எங்க தொண்டை நாட்டுல படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க. படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா நூலை ஏற்றினவர் தொண்டை நாட்டிலே அரங்கேற்றம் பண்ணிருக்கலாமே. எதற்காக மதுரைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க தொண்டை நாட்டுல சிறப்புன்னீங்க. 12 ஆழ்வார்கள் இருந்தாலும் பாசுரம் பாடப்பட்டதை வல்லாண்டு வல்லாண்டு வளகோடி நூறாண்டு பல்லாயிரத்தாண்டு சொல்லி பாசுரம் பாடி பொற்குழி வாங்கினது எங்க? மதுரையில தானே. வைணவம் என்று தலை தோங்குவதற்காக பொற்குழி வாங்கினது எங்க? மதுரையில தானே. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்க நாட்டுல 63 நாயன்மார்கள் பாதி பேர் எங்க தொண்டை நாட்டுல பிறந்தவங்கன்னு சொல்றீங்களே. இருக்கட்டும்,
அவங்களுக்காக 64 திருவிளையாடல ஏன் தொண்டை நாட்டில் திகழ்த்திருக்க வேண்டியதானே, மதுரையில தானே. இன்னும் எவ்வளவுங்க சொல்லணும். இன்னொன்னு தெரியுமா, வருஷம் 365 நாள்ல 237 நாள் திருவிழா காணக்கூடிய ஒரு மாநகரம் மதுரை மாநகரம். எல்லா ஊர்லயும் தெய்வத்தை பார்க்க கோயிலுக்கு உள்ள போகணும். ஆனா இங்க மட்டும்தான் தெய்வமே மக்களை பார்ப்பதற்காக வருகின்றது என்றால் சித்ரா பௌர்ணமி என்று எம்பெருமான் கள்ளழகர் வைகை ஆற்றிலே எழுந்துள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லா ஊர்லயும் நடக்கிறது திருவிழா, மதுரையில் நடப்பது மட்டும் சித்திரை பெருவிழா என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? அப்படி சொல்லி தெய்வமே 30 கோடி தேவர்கள்லாம் நின்று தொழுத இடம் திரு மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம். எல்லா ஊர்லயும் நடக்கிறது கல்யாணம்டா, மதுரையில நடக்கிறது திருக்கல்யாணம் என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் பாண்டிய நாட்டில் நடந்த நிகழ்வு. நீங்க சொன்ன போல உங்க தொண்டு நாட்டில் நடந்திருக்கலாமே. சான்றோர்களா நடந்தாங்கன்னா தமிழ் சங்கத்தை சான்றோர் படிச்ச இடத்துல அங்க வச்சிருக்கலாமே. தமிழ் சங்கத்தை வச்சது மதுரைங்க. அதே ஏடை எழுதி குளத்துல போட்டான். குளத்துல போட்ட ஏடு மறுபடி கரைக்கு இந்த குரல்ல பிழையே இல்லை என்று சொல்லி அன்னை மீனாட்சி ஏற்றுக்கொண்டனால தாங்க இன்னைக்கு பொற்றாமரைக்குள்ள இருக்கு. இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அதே அப்புறம் படையப்பா தெரியுமா? படை என்ன படை? 6 படைக்கும் சொந்தக்காரர் உலகத்துக்குமே தெரியுமே. படை அந்த படம் கிடையாது, உலகத்துக்குமே தெரியும். என்னது சொல்லுங்க. 6 படை. 6 படை நீங்களே 6 படையா ஒரு படையா? 6 படை. 6 படை என்ன? ஒரு படை என்ன? ஒரு படை என்ன? எங்களுக்கு படையப்பான்னு சொன்னாவே எங்களுக்கு தெரிஞ்சது கார்த்திகேயன். இருங்க, படையப்பான்னு சொன்னாவே முருகனுடைய பெயர்கள் தான். அவருடைய வாசல் என்ன? எனக்கு தெரிஞ்சது ஒரு படை தான். சரி சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்சது 6 படை. ஆமா, நான் வணங்குறது 6 படை. அதனால சொல்றேன். நீங்க சொல்றீங்களே திருவள்ளுவர் ஏன் இங்க அரங்கேற்றம் பண்ணலாம், அங்க அரங்கேற்றம் பண்ணாரு. ஒரு மனிதன் பிறந்தாதான் சாதிக்க முடியும். நான் முடிச்சு விட்டுறேன். ஒரு மனிதன் பிறந்தாதான் சாதிக்க முடியும். பிறந்த இடத்துக்கு எது ஆதின்னு எழுத்து இருக்குல்ல, முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவோம்ல. பிள்ளையார் சொல்லி போட்டது முடிஞ்சிருச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டா தானே ஒரு விஷயத்தை நம்ம முடிக்க முடியும். பிள்ளையார் சொல்லி போடாம எது செய்ய முடியும்? பிறந்தது எங்க? பிறந்த நாட்டுக்கு அதுக்கு பெருமை. கொண்டு போய் அங்க இறங்கிட்டு பண்ணாங்க, பெருமைதான். பிறந்த நாட்டுக்கு முதல்ல பெருமை, அதற்கு பிறகுதான் அங்க சொல்லணும். அதே மாதிரி இப்ப கம்ப ராமாயணம், இந்த கம்பர் எழுதப்பட்டதால கம்ப ராமாயணம். இவங்க அவர் எங்க எழுதினாரு? எங்க கம்பராகப்பட்டவர் எங்க எழுதினாரு? எழுதிட்டாரு. அரங்கேற்றம் பண்ண போறாரு. எங்க அரங்கேற்றம் பண்ண போறாரு தெரியுமா? சிதம்பரம் போறாரு. ஏன் சிதம்பரத்துல தான் அரங்கேற்றம் பண்ணணுமா? அங்கேயும் அனுமதி கொடுக்கல. அது இன்னும் விஷயங்கள் இருக்கு. அங்கேயும் அனுமதி கொடுக்கல. அப்புறம் எங்க அரங்கேற்றம் எங்க நடந்தது அப்படின்னாக்க திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம். ஏன் ஸ்ரீரங்கத்துல கொண்டு போய் அரங்கேற்றம்? எத்தனையோ இடம்லாம் இருக்குல்ல, ஏன் ஸ்ரீரங்கத்துல கொண்டு போய் அரங்கேற்ற விஷயம் நிறைய இருக்கு. அதே போல சொல்றீங்க மதுரை மீனாட்சி அம்மன். ஆனா உலகத்துல சிறப்பு பெற்ற ஸ்தலம் நீங்க சொல்றீங்க, விற்பனைக்குரிய ஸ்தலம் மதுரை, உண்மைதான். ஆனா எல்லா இடத்துலக்கும் தலைவன் ஒருத்தர் இருப்பார், குடும்ப தலைவர் அப்படின்னாங்க, அவங்களுக்கு தான் மரியாதை. ஆனா மதுரை என்பதுல பாருங்க அம்மாவுக்கு தான் மரியாதை. படையல் பூஜை எல்லாருமே முதல்ல அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் தான் இருக்கு. ஆனா ஒரு எல்லாருக்கும் தெய்வத்துக்கு சிறப்பு இருக்கு. எல்லா இடத்துல தெய்வத்துக்கு சிறப்பு. ஆனா ஒரு இடத்துல அடியார்களுக்கு சிறப்பு. முருகனுக்கு ஒரு இடத்துல சிறப்பு, பிள்ளையாருக்கு ஒரு இடத்துல சிறப்பு, சிவனுக்கு குடும்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோவில்ல சிறப்பு, ஒரு ஸ்தலங்கள்ல. ஆனா ஒரு இடத்துல அடியாருக்கு எங்க அப்படின்னா இப்படியேதான் போகணும். திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில், ஆவுடையார் கோவில் மாணிக்க வாசகர் உணர்த்தி காமிச்சாரா இல்லையா? அவர் இன்னைக்கு தெய்வத்துக்கு கிடையாது. தேரு திருவிழா தேரோட்டம் எல்லாமே யாருக்கு? அடியாருக்கு தான். அப்ப திருவாசகத்துக்கு உருகாதோர் இவ்வாசகத்துக்கு முருக மாட்டோர் திருவாசகம் எழுதப்பட்டது. அங்கே ஒரு பக்தன் சொல்லி தெய்வமே எழுதினார். தெய்வமே எழுதி அப்பதான் நீ எழுதி கொடுத்திருக்க கடவுளே சாமி கேட்டாராம், நீங்க எழுதிருக்கீங்க ஆனா ஊர்வலத்துல சொன்னா யார் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி திருச்சிற்றம்பலம் எழுதினாராம் கடைசியில. அப்ப யாருக்கு? அடியாருக்கு சிறப்பு. ஒவ்வொரு இந்த உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் சிறப்பு உண்டு, எல்லா ஸ்தலங்களுக்கும் சிறப்பு உண்டு, எல்லா ஊர்களுக்கும் சிறப்பு உண்டு. ஆமா, அது இங்கதான் சிறப்பு, அங்கெல்லாம் சிறப்பு கிடையாது. ஏன் இங்க பிறந்து இங்க அரங்கேற்றம் பண்றாங்க, இங்க போய் இந்த விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. விளக்கம் இந்த உலகத்துல விளக்கம் இல்லாம எதுவுமே எழுதப்படவே கிடையாது. என்ன காரணம் வந்தீங்க நீங்க? உலகத்துல பாருங்க, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். ஏன்னா ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். பட்டினத்தார் பாருங்க, எதுவே வேணான்னு துறவரம் மேற்கொண்டாரு. மேற்கொண்டவர் காலையில காவி உடைய தரிச்சு சொத்து பத்தெல்லாம் வேணாமியான்னு கணக்கு புள்ள கேட்கிறாரு. ஐயா நம்மகிட்ட வைடூரியம் தங்கம் எல்லாம் கஜானாவில் கிடைக்கா கோடி கணக்கில் இதெல்லாம் என்னையா அவனுண்டாரு. எல்லாத்தையும் அள்ளி தெருவில் ஓடுறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனவர்
பாருங்க ஒரு வரப்புல தலை வச்சு படுத்திருக்காரு. வயக்காடுனா வரப்பு, இந்த பக்கம் வரப்பு இருக்கும், நடுவுல தானே வாய்க்கால தண்ணி ஓடும். அப்ப என்னன்னா ஒரு வரப்புல தலை வச்சு படுத்திருந்தாரா. இந்த வாக்குல அக்கா தங்கச்சி 2 பேர் தண்ணி எடுக்க போறாங்க. போகும்பொழுது அக்காகாரி சொல்றா, நேற்று வரை செல்வந்தராக சீமானாக வாழ்ந்தவர் பட்டினத்தார். பட்டினத்தை செட்டியாரு இந்த பூம்புகார்ல செல்வந்தரா வாழ்ந்தவர். இன்னைக்கு காலையில துறவரம் மேற்கொண்டாருன்னு ஊரே பேசிக்கிறது. ஆனா அவர் செல்வந்தராக வாழ்ந்து நல்லா சொகுசா தலைக்கு தலகனை வச்சு சொகுசு கண்டவர். அதனால இன்னும் அவருக்கு அந்த சொகுசு தேவைப்படுது. பாரு வரப்புல தலை வச்சு படுத்திருக்காரு. இல்லாத வீரான விட்டுட்டாரே, இப்போ பாருங்க சொகுசா படுத்திருக்காரு. இது யாரு அக்காகாரி சொல்றா. அப்ப பட்டினத்தார் உணர்றாரு, இது கூட தவறு போல, இது கூட ஆசாபாசம் போல சொல்லி எதுவுமே வேணாம்னு நட்ட நடு வயல்ல போய் படுத்து கிடந்தார். இப்ப தண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது தங்கச்சிக்காரி சொல்றா, ஒட்டி கேட்கறது பொம்பளைகளுக்கு தான் புத்தி நினைச்சோம், துறவரம் மேற்கொண்ட பட்டினத்தாருக்கும் இருக்கும் போல நம்ம பேசுனதை கண்டு அங்க போய் படுத்து கிடக்காரு வந்துச்சான். அப்பத்தான் பட்டினத்தார் உணர்ந்து கொண்டாரா, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் பொல்லாத உலகத்துல மறுக்க முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாத்தீங்களா? மறுநாள் என்ன பண்றாரா, அந்த தலகாணியை இங்க சொல்றதை எடுத்துட்டு கைய வச்சுட்டு படுத்திருந்தாராம். அப்பவும் அதே மாதிரி பேசுறாங்களாம். இதுதான் உலகம். நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க? ஏங்க அதே பட்டினத்தார் என்ன பண்ணாரா, எதுவுமே வேணாம்னு ஒரு மரத்தடியில போய் கீழே உட்கார்ந்துருந்தாரு. இந்த பட்டினத்தாரோட தன்மை என்னன்னா, இந்த ஆசிய கண்டத்தையே கட்டி ஆண்டவ யாருன்னா சோழ மன்னன், ராஜராஜ சோழன் தானே. ராஜராஜ சோழன் ஆசிய கண்டத்தையே கட்டி ஆண்டவன். அப்படிப்பட்ட சோழ மன்னனுக்கே கடன் தருவாராம். கடை வாங்குறப்போ சோழ மன்னன் என்ன பண்ணுவாரா, அரியாசனத்துல உட்காந்துருப்பாராம். பட்டினத்தார் நின்றுகிட்டே கடன் கொடுப்பாராம். இந்தாங்க சோழ மன்னாண்டு வர ஒரு உட்காந்துக்கிட்டு வாங்குவாராம். இப்ப என்ன பண்ணாரா, இவர் எதுவுமே வேணாம்னு ஒரு மரத்தடியில போய் உட்காந்தாரா. இந்த விஷயம் தெரிஞ்சு எங்கேயா பட்டினத்தார் இருக்காரு, ஊருக்குள்ள இந்த மணிக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மரத்தடியில உட்காந்துருக்காரு. சோழ மன்னன் அங்கேயே போனானா. போனே இறங்கின உடனே பாருங்க பட்டினத்தார் உட்காந்துருந்தாரா. ஒரு போய் நின்றுகிட்டே கேட்டாரா, ஏயா இப்படி வந்து உட்காந்துருக்கே, இதுல என்னையா சுகத்தை கண்டடிக்க, பட்டின என்னையா செட்டியார ஏயா இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்டாரா. அப்பதான் சொன்னாரா, சோழமன்னா உங்ககிட்ட நான் பல முறை கடன் கொடுக்கறக்காக அரண்மனைக்கு வந்திருக்கேன். கடன் கொடுக்குற நான் நின்றுக்கிட்டு கொடுப்பேன், வாங்குற நீ என்கிட்ட உட்காந்துக்கிட்டு வாங்குவ. இப்ப நான் எதுவுமே வேணாம்னு நான் பேசாம உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து நீ நின்றுகிட்டு இருக்க, இந்த சுகத்தை தாயா நான் கண்டேன்டாரா. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் பிறந்த புண்ணிய பூமி. ஆன்மீக உலகத்துல பெரிது, ஆக நிலையானது ஆன்மீகம். உலகத்துல பாருங்க, செல்வம் படைத்தவரெல்லாம் செல்வம் செல்வம் என்று சென்று விடுவார்கள். ஆனா ஆன்மீகத்தை உணர்ந்தவர்கள், ரசித்தவர்கள், அதில் லகித்தவர்கள், ஆக இந்த உலகத்தில் நிலையாக வாழ்ந்தவர்கள். அப்படி நம்ம கண்ணெதிர்க்க வாழ்ந்து காமித்தவர் எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ மகான்கள். அந்த வரிசையில வந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். எத்தனையோ மகான்கள். ஆன்மீகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால தெய்வத்தை நம்பினோர் கைவிட படமாட்டார். கொடுப்பதை யார் இந்த உலகத்துல தடுக்கவே முடியாது. தெய்வம் பார்த்து தடுப்பதை இந்த உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது. அந்த விஷயத்துல உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. பெண்களுக்கான பருவம், பேதை பெதுமை மங்கை மடந்தே அறிவை தெளிவை பேலன் சொல்லக்கூடிய 7 வகை பருவம். அதுல நீங்க அடர்ந்திருக்க 3வது பருவமான மங்கை பருவம். 3வது பருவமான மங்கை பருவம். இந்த பருவத்துக்கும் உருவத்துக்கும் உனக்கு நான் தான் புருஷன். பார்த்துட்டு வந்திருக்கேன். பாத்திரம் இருக்கீங்களா? சரி சரி மாப்பிள்ள, இந்த வள்ளி திருமண கல்யாணம் பண்ணா அவசியம் இல்ல. எங்க தாய் தகப்பெல்லாம் இருக்காங்க, அன்னைங்களா இருக்காங்க, மாப்பிள்ள வைப்பாரு. இருந்தாலும் தகப்பன்ற ஸ்தானத்துல இருக்காரு. அதனால இவரை சொல்றதுக்கு நம்ம கேட்போம். பண்ண இப்படியே இருக்க போறேன்னா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த வள்ளி திருமண நாடகத்துல சொல்லி, ராமாயணத்துல சொல்லின் செல்வன் யாரு? ராமாயணத்துல சொல்லின் செல்வன் அனுமன், ஆஞ்சநேய பெருமான். அனுமன் அவர் தான் சொன்னாரு, கண்டேன் சீதையை ஒரு வரியில சொல்லி முடிச்சாரா. ஏன் சீதையை பார்த்தேன்னு சொல்லி இருக்கலாம்ல. ஆமா, சீதைன்னு சொன்ன உடனே ராமனுடைய மனசு என்ன கஷ்டப்பட்டுருமோ என்று சொன்னதுனால அதான் சொல்லி விளங்க வைக்க வேண்டும். முத கண்டேன்னு சொன்னாராம். கண்டேன் சந்தோஷம், அடுத்து சீதையேண்டாராம். கண்டேன் அதற்கு மேல சந்தோஷம். அது போல உனக்கு நான் தான் புருஷன் சொல்லுவது புருஷன். அங்க அவர்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு பயங்கரமா இருக்கு, இங்க தாங்க முடியல. சொன்னாக்க சொன்னதுதாமா, வீண்வாதம் பேசிடலாமா, எந்தனுக்கு தெரியும் அம்மா எல்லாம் முன்கூட்டி. நீ ஊரூரா கவனம் எடுத்து சுத்தினாலும் இந்த கார்த்திகேயனுக்கு நீதான் அம்மா 2ஆம் பொண்டாட்டி. கார்த்திகேயன் அதுவே அப்படி இருக்கு, 2வது பொண்டாட்டியா? யாருக்கு? இங்க பாருங்க சாமி, பாத்து பேசுங்க. நான் கேட்கிறேன், சரி என்ன விஷயங்கள்லாம் பேசுங்க. வச்சுக்கிறேன். கார்த்திகேயன் 2ஆம் பொண்டாட்டியா வச்சுக்கிட்டா தப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன பொழப்பு? ஆமா, 2வது பொண்டாட்டியா? நான் தான் கேட்கிறேன், 2வது பொண்டாட்டியா வச்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன ஊர்வலத்துல மாப்பிள்ள கிடையாதா? இல்ல அழகுல குறைச்சா, அறிவுல குறைச்சா, நொண்டியா நொடமா கூணா குருடா சிவ நல்ல
ஏன் மதுரையில கேட்டாங்க, என்னை காரைக்குடியில கேட்டாங்க, என் கால கரகம் அடே அப்பா இருக்கிறேன்றியா? ஆமா 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 அப்படிதான் சொல்லுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தற்பெருமை தற்கொலைக்கு சமம்னு சொன்னேன். தற்பெருமை கிடையாது. முதல்ல அடுத்தவங்க நம்மள பார்த்து நல்லா இருக்கியே அப்படின்னு புகழ நம்ம மனசை எப்படியும் புத்துணர்ச்சியா வச்சுக்கணுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்க, பெருமை தெரியுமா? எப்படி மாப்பிள்ள உனக்கு பார்த்து வந்த புருஷன் ஏற்கனவே ஒரு அம்மாவை கைவசமா வச்சிருக்காரு. அம்மாவே வச்சிருக்கு. ஆமா. எந்த அம்மா? அந்த அம்மாவுக்கு பேரு வைத்தீஸ்வரி வச்சிருக்காரு. வாங்க, ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. திருமணம் அளவிற்கு திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவை கைவசமா வச்சிருக்காருங்க. அதுக்கு இது வேற இருக்கா? ஏற்கனவே கல்யாணம் பண்ணவரா? அப்புறம் முன்னாடி ஒரு கிழவி நினைச்சது உத்தமாயா, நினைச்சதுக்காக அந்த கிழவிய ராத்திரி கூட தூங்க விடாம பண்ணாரு. நான் கூட நினைச்சேன். இல்ல எனக்கு ஆரம்பத்துல சந்தேகம், என்ன சந்தேகம் அப்படின்னா, சாதாரண எங்க அப்பா அம்மா பாத்துருந்தா கூட நல்ல மாப்பிள்ளைய பாத்துப்பா, பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளை அப்படின்னா. ஆனா இவர் தலையெழுத்தே சரியில்லாம ஊர் உலகத்தை எல்லாம் சுத்திக்கிட்டு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு தெரியாரு. இவரு மாப்பிள்ளை பாக்குறாரு. எப்படிப்பட்ட மாப்பிள்ளையா இருக்குமோ? ஏன் தலையெழுத்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், உன் தலையெழுத்தை சரியாக்குறதுக்காக நீங்க உங்க நீ பேச்சு வந்த அல்லுப்பகல் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்லுப்பகல் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனுக்கு தப்பல்பட்ட விபத்து சொல்லும் நிம்மத்தை கேளப்போ, ஓட்டி கொடுப்பது எங்கள் குலத்தின் குறையோ, ஓட்டி கொடுப்பது கோதிருக்கும் குறையோ, ஒத்த பசங்க உங்களுக்கு என்ன குறையோ? உனக்கைய உடைக்காம இருக்கல, அதனால சரியாயிச்சா? ஆக அப்படி பார்த்தேன். ஆக உன் பேச்சில் ஊனமில்லை, கையில ஊனமில்லை, உன் வாழ்க்கையில ஊனமில்லாம இருக்கணும் நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? உனக்கு முருகப்பெருமானுக்கு கல்யாணத்தை நடத்தி நிக்கிறீங்க பாருங்க, இதுக்கு மேலே நிக்கிறீங்க பாருங்க. அதான் எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் கேட்கிறேன், நீ கூட்டு கொடுக்குறேன் என்ன ரோசப்பட்டு போயிருவேன் நினைச்சா? நீ அப்படிப்பட்ட ஆளா? நீங்க நீ பாக்குற ஆளு கூட கூட்டு கொடுக்குற ஆளா பாத்துருக்கேன். நான் கூட்டு கொடுக்குற ஆளு இல்லம்மா, கூட்டிட்டு போறவன். கூட்டிக்கிட்டு போறவன் இங்க கூட்டிட்டு போய் கழுகு மாமலை குமரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கூட்டிக்கிட்டு போனா இருங்க ஒரு நிமிஷம் கேக்குறேன். காலையில கூட்டிக்கிட்டு போனாலும் அங்க போய் குடுக்கணுமா இல்லையா? கூட்டிக்கிட்டு போய் அங்க போய் குடுக்கணுமா இல்லையா? அதான் கூட்டி கொடுக்கறது சொல்றேன். காலையில சம்பளத்தை 100 ரூபாய கூட்டி கொடுத்தா நீ வேணாம்னு சொல்லுவீங்க? நீங்க அப்படியே கொடுத்துட்டு தான் வேலை வைப்பீங்க. இந்த மைக்கை விட அந்த மைக் வந்து ரெண்டா பறந்துரும். நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பொறுமையா பேசுங்க. கூட்டி கொடுத்தா வேணாம்னு சொல்லுவியா? அத அமத்தி போடுங்க. அப்பவே சொன்னேன், வாய் அது கால்வா மாதிரி. உலகத்துல கூட்டி கொடுக்கிறதுன்றது உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தரும் கூட்டி கொடுக்கணும். அதனால உனக்கு முருகப்பெருமானுக்கு சாமி ஆட்சி காமிக்கலைனா அண்ணே, தங்கச்சிக்கு கல்யாணம். எங்க இருந்து பாங்க நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? என்ன சொல்ல பண்ணி இதான் பிடிக்கும். அண்ணே, தங்கச்சி கல்யாணம். ஓ மண்டே இங்க சத்தியமூர்த்தி உடனே என்ன நடக்குது பாரு. உடனே மாமா வாக்குற போற மாமாவா? இதுக்கு இப்படி அலையக்கூடாது. எனக்கு கல்யாணம் எல்லாரும் வந்து நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு பத்திரமா வந்து சேருங்க. தங்கச்சிக்கு சீராதான் செய்வியெல்லாம் ஏற்கனவே குடியோட சொல்லிட்டேன். எங்க அண்ணன் இதுல சீர் செஞ்சாக்க அவ்வளவு கேட்டாங்க. முருகா முருகா, என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை நான் காணவே வேண்டும் முருகா.